ஒரு திரைப்படம். அது வந்து இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை வருக வருக என்று ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு, ஒரு சந்தோஷம். ஒரு படம் சிறப்பாக அமையறதுக்கு casting இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து casting தான். கேட்ட உடனேயே ஒரு மாதிரி வெறுப்பு வராமல் மனசுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரியான ஒரு இசை. இந்த இசையமைப்பாளருக்கு மனமார்ந்த வாழ்க்கை. குறிப்பாக அந்த குட்டிமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த குட்டிமாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மா பார்த்துட்டு தான் இந்த டியூனை போட்டிருப்பீங்கன்னு எனக்கு யார் எழுதுனதுன்னு தெரியல. நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை குட்டிமான்னு தான் கூப்பிடுவேன். அதனால தான் எனக்கு ரொம்ப வேந்தன் சொன்னார், ஒருத்தர் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வையே, அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் தலையில் இருந்ததுன்னா யாராலையும் அது தடுக்க முடியாது. எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன். நானே வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது, நீ திரைப்பட கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் உன்னுடைய பையன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா? அது இல்லை, அந்த குழந்தையோட ஆசை அது. அவன் எவ்வளோ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போய் சம்பாதிப்பான், லாயராக இருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான், டாக்டராக இருப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். பட் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற, அவனை பெற்றெடுத்த, அவனை தயாரித்த உங்கள் இருவருக்கும், உனக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி, எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதாவது திருமலை வேந்தன் டி ஆர் யாரான்னு கேட்டால் அவங்க அம்மா பேர், அப்பா அம்மா இனிஷியலை சேர்த்து போட்டிருக்காரு டிஆர் வேந்தன். அதுவே வந்து தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ரொம்ப அற்புதமான ஒரு தாய் தந்தையரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த வகையிலே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா இப்போ இவங்க வீட்டில் நடக்கிற ஒரு காட்சியை நீங்கள் நினச்சி பாருங்கள். சாப்பிட உக்காந்தா சாப்பாடே போகாது. அந்தம்மா வந்து இந்த சீனை எடுக்கும்போது நீ வந்து அதை பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை இல்லை அவன் பண்ணதான் கரெக்டுன்னு அவர் சொல்லுவார். சகோதரி வந்து இல்லை இல்லை ஏண்டா இந்த சட்னி நல்லா இருந்ததா, அதில் உப்பு காரம் இருக்குதா புளி இருக்குதாங்கிறது பற்றின பேச்சே அவங்க வீட்டில் இருக்காது. எப்படியோ ஒரு வகையில் சாப்பாடு பாட்டுக்கு தானாக போயிட்டுருக்கும். இது இப்போ இதே மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் என் பொண்ணு வந்து டைரக்டராக வருவேன்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டா. இப்போ வரும்போது கேட்குறவங்க கேட்பாங்க, சீனியர் இருக்காரா ஜூனியர் இருக்காரான்னு. இப்போ உங்கள் வீட்டில் இனிமேல் அதுதான் பிரச்சனை. சீனியர் இருக்காரா ஜூனியர் இருக்காரா தயாரிப்பாளர் இருக்காரா, அந்த மாதிரி. தம்பிக்கும் அந்த ஆசை இருக்குன்னு தெரியுது. அவர் வந்து சட்டமன்றத்தில் போய் போராடிட்டு இருக்காரு, வழக்காடு மன்றத்தில் போய் போராடிட்டு இருக்காரு. அவருக்கும் அந்த ஆசை இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால ஒரு நல்ல கலை குடும்பம் இப்படி ஒரு தாய் தந்தையரை பெற்றது. ஏன்னா சினிமாவுக்கு வராதுன்னு சொல்லி விரட்டப்பட்டவர்கள் நாங்கள். சினிமாவுக்கு போய் எதுக்கு படிக்கிற, சினிமாவில் போய் நீ என்னத்தை சாதிக்க முடியும்னு கேட்டுட்டு, இல்லை இல்லை நான் சினிமாவுக்கு தான் வருவேன்னு சொல்லி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தவனாலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அற்புதமாக வந்து வரும்போதே அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. அது வந்து இப்படிப்பட்ட தாய் தந்தையை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஜின்னுங்கிறத பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். நான் ஏதோ ஒரு இதில் படிக்கும்போது படித்தேன், ஒரு குட்டிச்சாத்தான், அதாவது 16 குட்டிச்சாத்தானுக்கு தலைவன் ஒரு பூதம், 16 பூதத்துக்கு தலைவன் ஒரு பேயம், 16 பேய்க்கு தலைவன் ஒரு ஜின்னா. அந்த ஜின்னுங்கிறது வந்து அப்படிப்பட்ட அந்த பேய்களில் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் இப்படி ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது இந்த ஜின். உண்மையில எனக்கும் அந்த பட்டணத்தில் பூதம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா பட்டணத்தில் பூதம் பார்த்து பரீட்சையில் மார்க்கை கோட்டை விட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தன். எல்லாருமே நிறைய பேர் இருப்போம் அந்த பீரியட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே. அதுலேயும் கடைசியாக அந்த பூதம் வந்து பிரிஞ்சு போகும்போது சின்ன வயசுல வந்து நம்ம கண்ணில் தண்ணி வரும். ஐயோ என்னடா இது, அவரை சுற்றுவாங்க வேற, அவர் நடிப்பும் கேட்கணுமே ஜீபூம்பா, அப்படி ஒரு இது. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது லீவில் மாத்திரம் இந்த படம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டையை கிளப்பி இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன்.
குழந்தை ஜின்னு படம் முதல்ல கதைக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஆஸ் எ ப்ரொடியூசராகவும் டைரக்டராக சொல்ல வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து தலைப்பு. அந்த தலைப்பு வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் எல்லாருக்குமே ரீச் ஆகிற சொன்ன உடனே ஞாபகம் வரணும், அது எல்லாருக்கும் ரீச் ஆகணும். அடுத்தது இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா ஓடிடியில் வரும்போது இங்கிலீஷில் போட்டாலே ஏன்னா அதை மெயின் பார்க்குறாங்க. இப்போ தமிழில் போடுறத விட ஓடிடிக்கு வந்து இங்கிலீஷில் இருந்தால் என்ன இதெல்லாம் சிந்திச்சு முதல் படத்துலேயே டிஆர் பாலா வந்து இந்த அளவுக்கு யோசனை பண்ணி புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக டிஆர் பாலா தனி என்னுடைய இது. ஏன்னா கான்செப்ட் வந்து ஜின்னு பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், என்னன்றது எல்லாருமே சொல்லிட்டாங்க, அழகாக சொல்லிட்டாங்க. நான் இந்த ட்ரெய்லரை வந்து ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு படம் பார்க்க தியேட்டருக்கு போயிருந்தேன். அங்கே இந்த ட்ரெய்லர் போட்டாங்க. போட்ட உடனே அந்த கலர் கரெக்ஷனு, அந்த கிரேடிங்கு, அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஹீரோ வர்றாரு. அரே யார் நல்லா இருக்க என்ன பையன்னு சொல்லிட்டு அப்போயே நான் நினச்சேன் செலெக்ஷன் அங்கே. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்ப்போம் நம்ம நக்குல் பிரீத் சிங் இருக்காங்கல்ல அவங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்க்கும்போது தான் சரி உங்கள் பேர் தெரியல, இருந்தாலும் அவங்களும் பாராட்ட வேண்டிய ஒரு முகத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு. காம்பினேஷனு அந்த ஹீரோயின் வந்து டெஃபினட்டாக நல்ல ஃப்யூச்சர் அவங்களுக்கு இருக்குது. நமக்கு வந்து ஆர்டிஸ்ட்டு பற்றாக்குறைக்கு இன்றைக்கி அவங்க 2 பேருமே நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு இண்டஸ்ட்ரிக்கு நினைக்கணும். அதனால் அவங்கள பாராட்டியே தேரணும். டைரக்டர் தான் பாராட்டணும், அதுக்கு அருமையாக செலக்ட் பண்ணியிருக்காரு. கதை பொறுத்தவரையில் என்னென்னா இந்த ஜின்னு பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த கான்செப்டில் புது கான்செப்டு. ஆனால் இப்போ எங்கள் மாதிரி ஆளுங்களை தெரிந்து எடுத்துப்போனா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஈடி வந்து ஈடின்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டீவன் ஸ்பில்பர்க் வந்து டைரக்டர். அதை பேஸ் பண்ணி குட்டிச்சாத்தான் எடுத்தாங்க. குட்டிச்சாத்தான் உங்களுக்கு தெரியும், மைடியர் குட்டிச்சாத்தான் வந்து 3Dயில் வந்தது. அந்த படத்தை நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா இடத்துலையும். ஸோ அந்த கான்செப்டில் வரக்கூடிய சில்ட்ரன்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட் இது. ஏன்னா டெஃபினட்டாக இந்த ஜின்னு செய்யக்கூடிய வேலைகள் அதில் நடக்கிற இதெல்லாம் கேட்டதெல்லாம் எப்படி கொண்டு வந்து கொடுக்கும் செய்யும் போவோன்றது, அதில் ஃபீலிங்ஸு சென்டிமெண்ட்ஸு எல்லாமே கொண்டு வரலாம் லவ்லேருந்து. அந்த கான்செப்ட் அழகாக பிடிச்சிட்டார் டிஆர் பாலா. வந்து சாதாரண உண்மையில் இன்றைக்கி அவருடைய திங்கிங் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக வெளியில் சொல்லாமல். இன்னொரு பெரிய விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன், ஆடியோ ரைட்ஸு பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க, மற்ற ஓடிடி ரைட்ஸு டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் விற்றுட்டாங்க. இப்போ எல்லாமே விற்கிறேன்றதெல்லாம் வந்து உண்மையில் அதிசயமாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது பட்ஜெட் ஃபிலிம்ஸு இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகுதுன்றது பெரிய விஷயம். இப்போ யாராவது அந்த மாதிரி புதுப்படத்தை நான் வந்து ஏரியா விற்றேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குன்னு அவங்க சொந்த நிலம் வீடு ஏதாவது விற்றுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க ஏரியாவே வந்து அழகாக பிஸ்னஸும் பண்ணியிருக்காருன்னா அங்கே பிஸ்னஸ்லையும் ஜெயிச்சாச்சு. ஸோ இந்த படத்தை இது மேலே 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆல்ரெடி ஜெயிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு என்னென்னா பிஸ்னஸில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படங்களே விற்க முடியல, வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு இந்த சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு ரிசல்ட் வந்து வருதுறான்னு சொன்னால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக தனியாக டிஆர் பாலு ப்ரொடியூசராக பாராட்டுறேன். அதே நேரத்தில் அனில்குமார் ரெட்டியும் பாராட்டுறேன். மற்ற அசோசியேட் ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க, எல்லாம் அந்த டீம் மொத்தம் பாராட்டுறேன். மியூசிக் பொறுத்தவரையில் என்னென்னா உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம். மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு எவ்வளோ ப்ரைஸுக்கு போயிருக்குன்னு சொல்லும்போது அருமையான விஷயம். அதில் அந்த மியூசிக்கில் என்னடான்னா போனது விலை போனது மட்டும் இல்லை, லிரிக்ஸு வந்து பாதிக்காமல் அந்த மியூசிக் வந்து அழகாக இருக்குது. அதாவது ஜாமாகாமல் ஜாரிங்காக இல்லாமல் வந்து மியூசிக்கும் நல்லா இருக்குது. எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டரு, கோரியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, டிஓபி எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஒன்று கூட அதான் சொல்கிறேன், எதுவுமே வந்து ஒரு சாதாரண டெபு டைரக்டர் பண்ணுற மாதிரி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னுடைய எய்ம் நான் உண்மையிலே சொல்கிறேன், மேடைக்காக சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய டைரக்டரில் டிஆர் பாலா இருக்கார். டிஆர் பாலா இருக்குது உண்மை இது நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி டேலண்ட் உள்ளவங்களை வந்து நம்ம பிடிக்கணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் படம் பார்க்க போன இடத்துல இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்தேன். என் லைஃப்பில் அப்படி ஒரு குப்பை படத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ண டைரக்டர் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த படத்தில் ஒரு சீனு ஒரு ஷாட்டு கூட ரசிக்க முடியாமல்
2.25 மணி நேரம் நம்மள ஆடியன்ஸ் ஆக்சுவலாக கன்சூமர் கோர்ட்லேயே போடணும், இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வச்சு அப்படி ஒரு மட்டமான படம் எடுத்திருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அந்த காப்பாற்றினது அந்த சின்ன ட்ரெய்லர் தான். அது 10 வாட்டி பார்த்துருந்தா கூட பார்த்துருந்துருக்கலாம். அந்தளவுக்கு வெறுத்து போய் பேசிட்டு வந்தேன் வெளியில் நான். அது ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரி அவங்கள அக்கான்னு சொன்னாலும் கோச்சிக்குவாங்க, என்ன வயசாகி போச்சான்னு. தங்கச்சின்னு சொன்னாலும் அந்த மாதிரி அவங்க ஒரு அதான் வெளிப்படையாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனசு. அவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து எனக்கு பழக்கம். அவங்க கூப்பிட்டது அவங்க மட்டும்தான் என்னை கூப்பிட்டாங்க. இவர் வேந்தர் தெரியுமே தவிர என்னை கூப்பிடல. டிஆர் பாலா யாருன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் சொல்கிறாங்க அவங்க பையனை. இப்படி ஒரு புத்திசாலி பையனை பெற்றுட்டு இவங்க ஏன் வந்து தடுமாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல இத்தனை நாள். உண்மையில் இவங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அம்மா நிறைய பேசுவாங்க. பையனும் பேச மாட்டார், வேந்தரும் பேச மாட்டார், யாரும் பேச மாட்டார். ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான குடும்பம் இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்க. இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிக்க போகிறாங்கன்றதுல வந்து நிச்சயம் ஆகிடுச்சு. அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பாலா வந்து பெரிய லெவலில் டைரக்டராக வருவார். சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள். அதனால் நீங்கள் பாலாவை எவ்வளோ என்கரேஜ் பண்ணீங்களோ இல்லையோ, நான் மொத்தத்தில் பாலா வந்து திறமைசாலி. ஆனால் கண்டிப்பாக பெரிய லெவலில் நம்ம சந்திக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். ரொம்ப நன்றி. முகேன் ராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ். எங்கே போனாலுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ரீச்சில் உடையவர். எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் பயங்கர ஹம்பிளாக இருப்பார். எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை. வினோதினி மேம் வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. வினோதினி மேம் எப்பவும் போல் கலக்கியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. இயக்குனர் டிஆர் பாலா எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கலக்க வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னோட கிளாஸ்மேட். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 40 வருடத்துக்கு நண்பர். அவர் எனக்கு வந்து என்னோட ஜூனியர். நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் 2 years. நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார். 40 வருஷமாகவே திருமலை வேந்தன் தெரியும். அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை என்னோட வாழ்த்துறையாக தான் இருக்கணும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சீனியராக இருக்கும்போது அவர் பேசுவார். அதே இனிய மாலை பொழுது ஆரம்பிச்சாருங்க. அவர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு அழகிய நதி. நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொன்னால் இவர் அழகாக ரேக் பண்ணலாம் அவர் நினைக்க மாட்டார். அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார். நாங்கள் அவருக்கு ரேக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும். அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த கிடைத்த நேரத்தை மிக சிறப்பாக செலவு பண்ண முடியாது வேந்தன். அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகர சொல்லிட்டே இருந்தாங்க. உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம், மீதி பேருக்கு நட்பு. அது 2 பேருமே அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க, இல்லை எதிரியாக இருப்பாங்க. துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணியாங்க. அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த ட்ரைலரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக அந்த ஸ்மார்ட்ஸில் இருந்து கலர்ஸில் இருந்து அது மாதிரி வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போறீங்க. இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும். அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண்ணு, இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகு இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது தான். அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்னைக்கு மேனேஜரோ இல்லை உங்களோட பிஏக்குள்ளே கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோத்தவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான்.
அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும்ல, அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுலே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சீன்களை இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா தொழில ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போ 16 படம் பண்ணேன், 16 படத்தோட இயக்குனர் நாயகர்களோ நாயகரோ இன்னை வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு படம் முடிஞ்ச உடனே அதோட இயக்குனருக்கு அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம்லாம் போயிடுது. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பு இல்லாத இண்டஸ்ட்ரியாக, நட்பு இல்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. அப்போ நட்பு இல்லாத போது என்னோட படங்கள் தோல்வியாட ஆரம்பிச்சதுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதல் இல்லையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படம் வந்து ஜெயிக்காது. அவங்க மேலே முதல்ல நான் எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான், நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக இருக்கும். அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, நீங்கள் ஒரு நட்பாவோட இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள், இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட், ஒரு யூனிட்டியோட இருக்குன்னு. இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லாரும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல்றது ஒரு மகிழ்ச்சி ஆறாவது இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு புது யூனிட், புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது. அந்த வகையில் இந்த ஜின் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையும். அது டிஆர் பாலா வந்து என்னென்னா அப்பா மாதிரி இல்லாமல், அப்பா உதயகுமார் அண்ணன் சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து எஸ்எஸ்சி மாதிரி இந்த வழி நடத்தணும்னு. வேந்தருக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீ வழி நடத்தாம இரு. ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அந்த ஆட்லாம் பண்ணதால அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோட வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, பொதுவான ஒரு ஸ்டைல் இருக்குது. அதனால நீ வந்து அவனை வழி நடத்தாத, பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு வழி தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ, நீ வழி நடத்தாத தடமாறாமல் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, என் பையன் எப்படின்னு. சரி, அம்மா சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். உண்மையாவே படம் வரும்போது இது எதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து விழாவுக்கு. ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். வந்து படம் பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சுது, ஒரு வெற்றியான படத்தில் ஒரு சிறப்பான ஒரு யூனிட்டில் நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேடையில் வந்து பார்த்தா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருக்காங்க. கேஆர்லேருந்து, அரவிந்த்ராஜ்லேருந்து, உதயகுமார்லேருந்து, நான்லேருந்து எல்லாமே ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கோம். உண்மையில இப்போ வேந்தனும் எங்களோட ஜூனியர் தான். அவர் வர வாய்ப்பு இல்லாமல் போன உங்கள் மகன். அது மாதிரி திரைப்படத்தை சொல்லுவ ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சார் பாருங்க. ஏன்னா அவர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு தாமஸ் ஆல்வா ஆயிடுச்சு, நீ ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு போனோன்னு முதல் பாடம் சொல்லி கொடுக்குறது அதுதான். அதை வந்து முதல் விழாவில் அதை சொல்லிட்டார். அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும். கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் என்ன. எனக்கு வந்து ரெண்டு விமர்சனங்கள் லைஃப்பில் வந்து 2 விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று என்னென்னா, நான் அதிரடி படைன்னு ஒரு படம் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வந்து புலன் விசாரணை, கேப்டன் போகிறோம், செம்பருத்தி 3 வந்து பெரிய ஹிட்டு. இப்போ இந்த படத்துக்கான இது ஓப்பனிங் வந்து மிக பிரம்மாண்டமாக ஓப்பனிங் பட்டம் இதுவாக இருக்குது. ஓப்பன் அடிச்சு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது. அது என்னென்னா, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கேஆர் சாரோட இருந்தால் சொல்லும்போது வேற ஒரு இதோடு லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதை நான் பார்த்தேன். பார்த்தா ஒரு முன்னாடி 15 காசு கடிதம் இருக்கு இல்லையா, அதில் மேலே வந்து இருந்தது. பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு. அது பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது, அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்குது, அப்புறம் அடுத்தது சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்குது. ஒரு 8 லைன் தான் இருக்குது. அது என்னன்னே என்னால் படிக்க முடியல, ஒரு மொழி மாதிரி இருக்குது. அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தேன், அவர் அதில் எழுதிருந்தான், நீங்கள் இதை படிச்ச இல்லையா, இது என்ன மொழின்னு உங்களுக்கு புரியல இல்லை, அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல. கோவம் வரல, அந்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி வந்து கேஆர் சார் இப்போ வரும்போது விமர்சனம் என்ன பிடிச்சிருந்தார், இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருந்தான். கடவுளோட தண்டனை வந்து அவனை பெப்சியில் தண்டனை உட்கார வச்சிருக்கேன். இப்போ காப்பாற்ற போராடுறாங்க. அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போறாங்கன்னா இப்போ காப்பாற்றுறதுக்கு போராடுறேன். ஆனால் சார் நீங்கள் சீனியர், நான் சொல்கிறேன், 2த்துக்குமே சரியான காரணம் வந்து அன்னைக்கு பெப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் இருந்தது. அன்றைக்கி வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்னைக்கு வந்து அது சரியான அவங்க வழி நடத்தணும் தான் நினச்சோமே தவிர அவங்க அழிக்கணும்னு நினச்சோம், அது சரி பண்ணணும்னு நினச்சோம். இன்றைக்கி வெளியே இருந்து பண்ணதை உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவர் ஏதாவது தவறு பண்ணால் அதே சபையில் இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை, இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன் தவிர அன்னைக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான். அன்றைக்கி வெளியேருந்து போகிறோன்னா இன்றைக்கி உள்ளேருந்து போகிறோம், 2 ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான். இன்றைக்கி சார்லாம் வந்து என்னென்னா அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் சார் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் நினச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்.
அவ்வளோ மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்கு. அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டா இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்ற முடியும். எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன். அவர் தலைவராக வந்து ஃபில்ம் இதில் தமிழ் திரைப்பட சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு போடும்போது அவரோட ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன். அப்போ ஒரு படம் ரிலீஸ் அப்போ அந்த படத்தோட பிரச்சனை என்ன, உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அதை முடிவு எடுப்பார். வரவன் வந்து தப்பு பண்ணானா அவனை காலி பண்ணிடுவார். அது எது சரியோ அதை மிக சரியாக பண்ணுவார். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க. இன்னைக்கு வழக்கமாக நான் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இன்னைக்குன்னா தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இது போல் இன்றைக்கி வந்து ஒரு 300-400 படங்கள் இருக்குது. இந்த படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வாரத்துக்கு ஒரு 4 படம் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆகப்போகுது நாளைக்கு காலையில். ஒரு 100 தியேட்டர் எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு 7-8 கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தை ஒரு 100 தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க இன்னொரு 1 கோடி செலவு பண்ண முடியாது. அது ஆனால் அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த தியேட்டரில் போட போகிறாங்க நாளை வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது. இன்றைக்கி தான் அதான் நீ தயாரிப்பாளர் நிலைமை. அது மாதிரி இது போல் பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு 100 பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தேட்டர் இருந்தால் அவர் தெரியும். ஒரு தேட்டர் வாங்கும்போது எக்ஸிபிட்டார் வந்து அதோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல். ஆனால் இன்றைக்கி அந்த ப்ரொஜெக்டர் காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7-10 லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. அதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கும் 15 காசு வந்து 15 ரூபாய் வந்து வசூலிக்க கொடுக்குது. ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து இல்லை இப்போ 30 ரூபானா இவங்களுக்கு 15 ரூபா வருது. அதை வந்து அது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஓனருக்கு 15 ரூபாய், அதை புக் மை ஷோவுக்கு 15 ரூபாயும் இவங்களுக்கு 15 ரூபாய் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய வந்து 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து கலெக்ஷன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60 கோடி ரூபா வருது. அதையெல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்தில் தான் வருது. அதுபோல் வந்து விளம்பரம் வரதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு 100 வகையில் வருமானம் வருது. ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதானா தயாரிப்பாளருக்கு வந்து சேர்றதே இல்லை. நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேருது. படம் ஓடலையா மறுநாள் காலையில் எல்லாரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க. படம் ஓடிச்சுன்னா இன்னைக்கு காலையில் என் நண்பர் சுந்தர் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார். சொல்ல முடியும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு உங்களே இதுக்கு சண்டை போட்டுருக்கான்னு தெரியல. என் படம் கதை ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அதனோட ஷேர் என்னால் வாங்க முடியல. ஒரு தயாரிப்பாளர் நிலைமை தான். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு. இப்போ நான் வந்து 50% இருக்கேன். என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பண்ணுறேன். அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. அவங்க தங்களோட உறுப்பினருக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியுமோ அவங்க தயாரிக்கிறதுக்கு, வெளியிடுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்க்கிறதுக்கு பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் டைரக்ட் பண்ண பாட்டு நான் ஓன் ப்ரொடக்ஷன், அந்த பாட்டை நான் இன்றைக்கி ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு நாளும் 2 லட்சம் பணம் கொடுத்துருக்கேன். இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றதில்லை. இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். அப்போ வந்து சண்டை இல்லாமல் யார் கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே இல்லாமல் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாக பிரச்சனை இருக்கா, கேஆர் சார் சொல்லட்டும், என்ன தப்பு இருக்குன்னு சொல்லட்டும், அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணுவோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அவரும் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே 40-50 வருஷமாக இருக்கார். நான் வந்து 40 வருஷம் ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நாங்கள்லாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் 30-40 வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க. இது மாதிரி 30 வருஷம் இருக்கிற தயாரிப்பாளர் இந்த சினிமாவில் ஒரு 10 விரல் வீட்டில் இல்லை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, 4 பேர் 5 பேர். அப்போது தயாரிப்பாளர்களோட இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான மிக சொந்தமான இதுவாக இருக்கும். அப்போது அவங்க நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நான் எங்களுடைய மேடையில் எங்களுடைய ஜென்ரல் பாடியில் சசியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் 50 திட்டினா கை தட்டுவாங்க, 50ல் ப்ரொடியூசர் திட்டினா கை தட்டுவாங்க. இன்றைக்கி நான் அந்த நிர்வாகத்துக்கு வந்த பிறகு தயாரிப்பாளர் பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. யாரோ ஒரு இன்றைக்கி ஒரு 10% 20% பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். 80% தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மிக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது புரிதல்மையாக சில விஷயங்கள் நடக்குது. அதை வந்து கேஆர் சார் நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா அப்படி அதை சரி பண்ண முடிஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு அவர். அந்த ஃபார்முலா படி அது என்ன ஃபார்முலா அவருக்கு தெரியும். அது ஃபார்முலா படி ஒரு வேளை நாங்கள் தப்புனா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கேஆர் சார் அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது.
சினிமா துறையில் சீனியர், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட சீனியர், அது மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. கூப்பிட்டு நீங்கள் ஃபெஃப்டியோட தவறு இது இல்லை செல்லுமணி உன்னோட தவறு இதுன்னு சொன்னால் அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும். வந்து சினிமாவில் தான் இன்றைக்கி அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அது தமிழ் சினிமா தான். அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர். அதனால் தமிழ் சினிமா நல்லா இருக்குது. என்ன விதமான இது காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறத வந்து இந்த மேடையில் சொல்லிட்டு, இந்த படம் உண்மையாக நான் சும்மா இதுக்காக சொல்லல, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம் தெரியுது. ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை நாளைக்கு நான் வந்து நாளைக்கு சொல்லலாம், பாலா உன்னோட ஃபர்ஸ்ட் படத்தை நாங்கள் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வருவார், நிச்சயமாக வருவார். அவரும் நாளைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஹீரோ இன்னைக்கு வந்து இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பெரிய லெவலான பிறகு ப்ரொடியூசர்ஸ் அவங்க மீட் பண்ண முடிய மாட்டாங்க. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா மிக வருத்தமான விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். நாங்கள் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் போகும்போது அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதால் கேட்போம். அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம், எங்கள் காதில் கேட்கும். நம்ம ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா, இல்லை வந்து லைவ் மியூசிக்கா, இல்லை வந்து ரிதம்ஸா, எல்லாமே அங்கே கேட்டு அது சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்றைக்கி போகும்போது ஒன்றும்